வணக்கம். என் பெயர் சோவித் கவின். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காந்திஜி நினைவு தொடக்கப்பள்ளி, எம். ராமச்சந்திராபுரம், சிவகாசி வட்டம், விருதுநகர் மாவட்டம். நான் இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். நேதாஜி அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டக் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் ஜானகிநாத் போஸ், தாயார் பெயர் பிரபாவதி ஆவார். 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவம் இவரை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்தது. நாட்டுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய மாவீரன் ஆவார். காந்தியை தேச தந்தை என்று முதலில் அழைத்தவர் இவர்தான். 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேதாஜி இராணுவத்தில் பெண்களுக்கென ஜான்சி ராணி படையை தொடங்கினார். ஜெய்ஹிந்த் சுலோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான். இந்தியாவின் முதல் இராணுவ படையை உருவாக்கினார். இந்திய மக்களின் பலத்தை உலகுக்கு காட்டிய இரும்பு மனிதர் என இவர் போற்றப்படுகிறார். இளைஞர்கள் கட்சி ஒன்றை தொடங்கி கல்கத்தாவின் மேயராக பதவியேற்றார். 1925ஆம் ஆண்டு இவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக வெள்ளையரால் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆகஸ்ட் 18, 1945ஆம் ஆண்டு நேதாஜி பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கு அருகே விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துவிட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது. 1992ஆம் ஆண்டு பாரத ரத்ன விருது நேதாஜிக்கு வழங்கப்பட்டது. வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் சுதந்திரத்தையே நினைத்து கொண்டிருந்த மாமனிதர் நேதாஜி தான். தன்னம்பிக்கையை மனதில் பதித்து விடாமுயற்சியை செயலில் காட்டி தேசபக்தியை நெஞ்சில் சுமந்து நேர்மையான வழியில் நடந்த உண்மையான திருவுருவத்தின் பிறந்த நாள் ஜனவரி 23 ஜெய்ஹிந்த் என மனதார புகழ்வோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சுதந்திர இயக்கத்திற்கு நன்றி.